ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரமடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார். அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வரார், முழு பலத்தோடலாம் வரல, அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறாரு. எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/12/2025 முதல் 9/3/2026 வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதி நெக்ஸ்ட் இயர், அது வரைக்கும் இந்த மிதுன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சுப கிரகம் ஒரு வக்ரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான். சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார், சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார், பாடத்தை கொடுப்பார். ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார், அதை தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார். பாடத்தை கற்றுக்கணும், அவ்வளோதான். எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும். அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி 3வது ராசி. அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் விழுறது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை தனுசு ராசியில், கும்பராசியில் 9ஆம் பார்வை. ஏற்கனவே கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் ஒரு யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார். அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசியும் பார்க்கறதுனால இந்த 3 ராசியும் புனிதம் அடைகிறது. ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது. அந்த வகையில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம். குரு பகவான் சுபக்கிரகம். எப்போவுமே சுபக்கிரகம் அதே ஸ்பீடில் போனால் தான் நல்லது. கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதோட பலன்களும் கம்மியாயிடும். இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திராதிபதி, ஜீவனாதிபதி. சாதாரணமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு களத்திரம் வந்தோடனே தான் தொழிலில் விருத்தி அடையும். இல்லை தொழிலில் விருத்தி அடைஞ்சோடனே தான் களத்திரம் வரும். தொழில்னால் உத்தியோகம், அதையும் எடுத்துக்கலாம். உத்தியோகத்தில் ஒரு லெவலுக்கு வந்தோடனே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. சில பேர் கல்யாணம் ஆனோடனே உத்தியோகம் நல்லபடியாக அமைஞ்சிடும், ப்ரொமோஷன் டப்புன்னு கிடச்சிரும். ஆனால் இந்த களத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் எங்கே வக்ரகதி அடைகிறார்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஜென்மராசியில் வக்ரகதி அடைகிறார். ஜென்மராசியில் வக்ரகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஜென்மராசியில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்மராசியில் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுப்பார், சில டென்ஷனை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார். ஆனால் பார்வை எப்போவுமே ஒன்று, பார்வை ஒன்றே மாறாத ஒரு சுபம். அப்போ இந்த சுப கிரகம் குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் வக்ரகதியில் உலா வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை ரொம்ப அனுகூலமாக இருப்பார்.
இவ்வளோ நாள் இந்த மனுஷனை நம்ம புரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு உங்களோட மனைவி நினைக்கலாம். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் ஐயோ கணவரை இந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வகையில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஒவ்வொரு விதத்திலும் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. உத்தியோகத்தில் வந்த இந்த அலைச்சல்கள்லாம் குறையும். அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சிரமங்கள், சக வியாபாரிகளின் மூலமாக தொல்லைகள், ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவின்மை. ஏன்னா குரு கெட்டு போயிட்டா. ஆனால் இப்போ இந்த வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு சில நன்மைகளை இப்போ எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் தெளிவாக யோசிப்பீங்க ஒரு நேரத்தில் உட்காந்து. ஆனால் என்னதான் வக்ரமாக இருந்தாலும், வக்ர நிவர்த்தி ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்மளோடது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேலையை செய்யணும். அப்போ தான் நிறைய நல்லது நடக்கும். இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தையே பார்க்குறது ரொம்ப விசேஷம். போன ஜென்மத்தில் என்னென்னலாம் நீங்கள் நல்லது பண்ணாலோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும். அதேமாதிரி குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். திடீர்னு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முக்கியமான முடிவுகளை உங்களை கேட்டு எடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் உங்களை கேட்டு எடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு உங்களை ஒரு லீடர்ஷிப்பில் வைப்பாங்க. அதாவது ஒரு மேனேஜரியல் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பில் வைப்பாங்க. இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மேலே பாசம் வைக்கிறதோட மரியாதை நிறைய வைப்பாங்க. அடுத்தபடி 7ஆம் பார்வை உங்களோட 7ஆம் இடத்தையே பார்க்குறார். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு வரும். அதுமாரி கணவன் மனைவி உறவு அதிகமாக இருக்கும். நல்லா அற்புதமாக இருக்கும். நல்ல ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதேமாதிரி அவங்களோட உறவினர்கள், வாழ்க்கை துணை வழி உறவினர்கள், அதாவது உங்கள் மாமன் மச்சான் இவங்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னு போய் கேட்டிங்கன்னா உடனே செய்வாங்க. சாதாரணமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது சந்தோஷம். ஏன்னா உங்கள் வீட்டு ஆளுங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை வீட்டு ஆளுங்க உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏன்னா பொண்ணை கொடுத்துருக்கோம்ல, பையனை எடுத்துருக்கோம்ல, அந்தமாரி. அப்போ திருமணமாகாத ஆணோ அல்லது பெண்ணோ நல்ல வரன் அமையும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கல, டக்குன்னு கிடைக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் இடத்தையே பார்க்குறார். 9ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் இடத்தையே பார்க்குறது பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். இந்த 9ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டுருக்கார். ராகு உட்காந்துட்டு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை ஊட்டி விட்டுருக்கார். கனவுகள், கற்பனைகள் கரெக்டாக. நிறைய பேர் ஆணாக இருந்தால் நிறைய ஆக்ட்ரஸோட டூயட் பாடிட்டீங்க. அதேமாரி பெண்ணாக இருந்தால் நிறைய ஹீரோவோட டூயட் பாடிட்டீங்க. கரெக்டாக. எல்லாமே கற்பனை. அதேமாரி சொத்து வாங்குகிற மாதிரி கற்பனை, வண்டி வாங்குகிற மாதிரி கற்பனை, எல்லாமே கற்பனை. இப்போ அதெல்லாம் நிஜமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுக்காக இந்த கனவுல நடந்ததெல்லாம் நிஜம் இல்லை. இந்த வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆகும். அந்த வகையில் இந்த 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். தந்தையாருக்கு மணி விழா அது இதுன்னு பார்த்து மகிழ்வீங்க. அதுமாதிரி உங்கள் குருஸ்தானத்தில் இருக்கா பாருங்க ஆசிரியர்கள், அவளுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப இதுவாக இருப்பீங்க. அதுமாதிரி தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உங்கள் பேச்சை அப்படியே கேட்டு நடப்பாங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க. இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா, அறிவு ஜீவி, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டை கொடுத்து கரெக்டாக நம்மளை கொண்டு வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். மோட்டிவேஷன் இருக்கும். எமோஷ்னல் வேறு.
ஆனால் இந்த இடத்துல மோட்டிவேஷன் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்துச்சு. சில நேரங்களில் அப்படியே தொங்கி போயிடுவீங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ராட்சச வேகத்தில் வளருவீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில், அதாவது இவர் உங்களுக்கு களத்திராதிபதி ஜீவனாதிபதி ஜென்மராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்படிங்கும்போதே நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட களத்திராதிபதி அப்படிங்கிறதுனால, அதுவும் ஜீவனாதிபதி 7, 10 குடையவர் குரு மகான்களை வழிபாடு பண்ணணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குரு, காஞ்சி மகாமுனியாக இருக்கலாம், சில பேருக்கு ஷீரடி சாய்பாபா பிடிக்கும், நிறைய பேருக்கு குரு மகான் ராகவேந்திர சுவாமி, சேஷாதிரி சுவாமிகள், ரமண மகரிஷி, அதேமாதிரி சித்தர்கள், 18 சித்தர்கள் சொல்லி மாளாது. உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்கிறதோ, எந்த குருமார்கள் பிடிக்கிறதோ, எந்த சித்தர்கள் பிடிக்கிறதோ வழிபாடு பண்ணுங்கோ. வியாழக்கிழமை இந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்கோ. ஒரு தடவை முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்களது களத்திராதிபதியும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் உங்களது ஜென்மராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.